எல்லாம் டெஸ்ட் போட்டு பாத்தீங்களா? டெஸ்ட் போட்டு பாத்தீங்களா? கொஸ்டின் அனுப்பிச்சு விட்டேன், டெஸ்ட் போட்டு பாத்தீங்களா யார் வீட்டுல? வீட்டுல டெஸ்ட் போட்டு பாத்தீங்களா? கொஸ்டின் சென்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தாங்க சார். நான் பேசுறதெல்லாம் கேக்குதா? गाइस நான் பேசுறது கேக்குதா? ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தேன் பார்க்கல ஆன்சர் பண்ணாதான் அடுத்து கரெக்டா இருக்கும். சரிங்களா?
கிளாஸ் ஆரம்பிச்சலாமா? சரி. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் நடப்பு நூல் பார்த்துருந்தோம். அதாவது நடப்பு வந்து பிப்ரவரி மாதம் முடிச்சாச்சு. மார்ச் மாதம் ஆரம்பிக்க போகிறேன். நடப்பு நூலில் மார்ச் மாதம் ஆரம்பிக்க போகிறேன். நடப்பு நூலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தோட கொஞ்சம் 1 மாதத்துக்கு 1.5 மாதம் தான் வந்து நடப்பு நூல் இருந்தது. மார்ச் மாதம் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே லாக்டவுன் வந்து அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த விஷயம்தான் நம்ம பார்க்க போகிறது. அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் முடிச்சிருப்பாடு அதுக்கப்புறம் நடப்பு நூல் இருக்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு இடையில வந்து நம்ம பாலிட்டிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். இது 2 டாபிக் முடிச்சோன்னே வந்து எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இந்த 2 டாபிக் முடிச்சோன்னா எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். நான் பேசுறதுக்கு ஆன்சர் பண்ணா மட்டும் தான் நான் பேசுறதுக்கான அறிவுரைங்கிறது வந்து நம்மளுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்றது கரெக்டான முறையில் இருக்கும். நான் பேசுறதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணல அப்படின்னு சொன்னா நான் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்களா? கொஸ்டின் நான் அனுப்பிச்சேன். அதுக்கான ஆன்சர், அதாவது என்ன சொல்றது, கொஸ்டின் நீங்க எழுதுனீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. எழுதுனீங்களா இல்லையான்னு தான் கேள்வி கேட்கிறேன். வேற ஒன்றும் நான் உங்கள்கிட்ட கேட்கல. எழுதுனீங்களா இல்லையா? எழுதணும் சார். எழுதுனீங்களா? எழுதல சார். எத்தனை கொஸ்டின் வந்ததுங்க? எத்தனை கொஸ்டின் வந்ததுங்க? 120 சார். இதைதான் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. நான் என்ன கேட்கிறேன், எழுதுனே எழுதல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் நோட்டிபிகேஷன் சில நோட்டிபிகேஷன் நேற்று முந்தானது கூட விட்டுருந்துருப்பேன். அதை பார்த்து விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பான முறையில் நீங்க அப்ளை பண்ணுங்க. சார் அதுல அப்ளை பண்ணா உள்ள போனா Facebook லிங்க் கேக்குது சார். Facebook அதுக்குள்ள நீ அப்ளை பண்ணக்கூடாதுப்பா. அது நான் நோட்டிஃபிகேஷன் என்னென்னங்கிறத வந்து ஸ்லைடு தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள போகக்கூடாது. நீ தனியா தான் போய் சர்ச் பண்ணணும். பக்கத்துல அப்ளை நவுன்னு சொல்லி சார், அதை கிளிக் பண்ணா Facebook உள்ள போச்சு சார். நேம் அப்புறம் மொபைல் நம்பர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா Facebook லிங்க் உள்ள போகுது சார். அங்க அப்படி பண்ணக்கூடாதுப்பா. நீ டைரக்டா லிங்க் கொடுக்கறது வந்து நம்ம அதோட ஸ்லைடு தான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி இருக்கிறது. அந்த ஸ்லைடுல இருக்கிற வேகன்சி என்ன விட்டுருக்காங்கிற அதை பார்க்க மட்டும்தான். அதுக்குள்ள கிளிக் ஹேர் அப்படின்னு சொன்னா அந்த கிளிக் பண்ணக்கூடாது. சரி அப்படி பண்ணக்கூடாது. எந்த ஒரு இதுமே வந்து தனிப்பட்ட முறையில் அப்படி சப்போஸ் கேட்டாங்கன்னா அதை நீங்க கொடுக்க கூடாது. இல்ல சார், போயிட்டு திரும்பி கேன்சல் கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். தனியா நீங்க எது கூகுளியோ குரோம்லயே போயிட்டு தனியா நீங்க அப்ளை பண்ணிக்கணும். சரி சார். சும்மா வந்து ஸ்லைடு மாதிரி ஃபிளாஷ் விஷயமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது காரணம். ஓகே சார், தேங்க்யூ. என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கிறது நமக்கு தெரியணும்ல. நம்ம படிக்கிறோமா இல்லையா வந்து பெருமைக்கு கிளாஸ் அட்டன் பண்றதும் சும்மா படிச்சுக்கிட்டு 10 வருஷம் 5 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அதை வந்து ஒரு மோட்டிவேஷன் வருவாங்க. ஒரு வருஷம் படிக்கிறாங்கன்னா டக்குன்னு அப்படி வேற லைன்ல ட்ராக் மாறிடுவாங்க. அப்படி மாறினாங்கன்னா அடுத்த ட்ராக் போனாலும் மறுபடியும் அடுத்த ட்ராக் மாறிக்கிட்டே தான் போவாங்க. ஒன்றில் பிடிச்சாங்கன்னா டக்குன்னு அதை என்னங்கிற விஷயத்த கத்துக்கிட்டு அந்த விஷயத்துக்கு உள்ள நூலை போதான் பார்க்கணுமே தவிர சும்மா வந்து பட்சத்தில் இருக்கக்கூடாது. அப்ப அந்த ஸ்லைடை நீங்க பயன்படுத்தி அந்த ஸ்லைடு மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கணும். தனிப்பட்ட முறையில் அது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பயன்பெறும் அப்படின்ற நோக்கத்துல தான் நான் அனுப்புனது. இப்போ வந்து நடப்பு நிகழ்வு பார்த்துடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பாலிட்டியில இடஒதுக்கீடை பத்தி பார்த்திருந்தோம். லாஸ்ட் வந்து ஃபைனலா இடஒதுக்கீடு அந்த தனிப்பட்ட முறை சாப்டர் பார்த்தோம்னா மத்திய அரசு மாநில அரசு அட்டவணை 5, 6ல வந்து நம்ம நிப்பாட்டி இருக்கோம். அது யாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆமா, அது வந்து 5, 6ல வந்து அட்டவணை நிக்குது. அது இருக்கட்டும். இந்த நடப்புல கொஞ்சம் தட்டி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நடப்புல இருக்காது. நம்ம வந்து 2019 நவம்பர் மாசத்துல இருந்து நம்ம நவம்பர் நடப்புல படிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் நார்மலா படிக்கிறது வந்து நவம்பர் படிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறது வந்து நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். அதை நீங்க குறிச்சுக்கணும். சரிதான்? சரி, இப்ப நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். மார்ச் மாசத்துக்கான நடப்பு நிகழ்வு இப்ப ஆரம்பிக்க போறேன். சரிங்களா? GSAT 1
GSAT-1 GSLV F10 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலயமா GSAT-1 அப்படிங்கிற செயற்கைக்கோளை இஸ்ரோ இந்திய சார்பாக இந்திய தலைமையாக இருக்கிற இஸ்ரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் GSAT-1 அப்படிங்கிற செயற்கைக்குள்ள GSLV F10 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலயமாக மார்ச் 5 செலுத்தப்பட உள்ளதாக இருந்தது. மார்ச் 5 ஆனா அந்த மார்ச் 5ல செலுத்தப்படல. ஆகஸ்ட் 15ஆம் தேதி செலுத்த போறாங்கன்னு அறிவித்து வந்திருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது GSAT-1 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை GSLV F10 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக சுமந்து சென்று இஸ்ரோ மார்ச் 5ஆம் தேதி செலுத்தப்பட இருந்த அந்த ராக்கெட்டை ஆகஸ்ட் 15 2020 ஆகஸ்ட் 15ல செலுத்தப்படுவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக அனுப்பப்படுகிறது? இஸ்ரோ சார்பாக விண்வெளிக்கு எதற்காக அனுப்பப்படுகிறதுனா, புவி கண்காணிப்பு, இயற்கை பேரிடரை ஆய்வு மேற்கொள்ள, புவி கண்காணிப்பு மற்றும் இயற்கை பேரிடர் வளம் மற்றும் ஆய்வு மேற்கொள்வதற்காக அனுப்பப்பட உள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அனுப்ப உள்ளதாக இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. இதோட மொத்த எடை 2268 கிலோமீட்டர், 2268 கிலோகிராம பெற்றது இந்த GSLV F10 அப்படிங்கிற ஒரு ராக்கெட். செயற்கைக்குள்ள பார்த்தா GSAT-1. இந்த GSAT லைன்ல, அதாவது GSAT வகையில இது மூன்றாவது ராக்கெட்னு சொல்றாங்க. 2016ல ஒன்றும் 2018ல ஒன்றும் அனுப்பிச்சிருக்காங்க GSAT லெவல்ல. இது முக்கியமா புவி கண்காணிப்புக்காகவே அனுப்பப்படும் ஒரு செயற்கைக்கோளாக கருதப்படுகிறது. அடுத்து 2021 நடைபெற உள்ள இந்திய அறிவியல் மாநாடு, அதாவது 2020ல 107வது இந்திய அறிவியல் மாநாடு நடைபெற்றது. எங்க நடந்துச்சுன்னா பெங்களூர்ல நடந்தது. ஆமா, பெங்களூர்ல நடந்தது. அடுத்து 108வது அறிவியல் மாநாடு 2021 நடக்கும். ஜனவரி 3ல இருந்து ஜனவரி 7ஆம் தேதி முடிய நடக்கும்னு பண்ணியிருக்காங்க. ஜனவரி 3ல இருந்து 7 முடிய 108வது இந்திய அறிவியல் மாநாடு மகாராஷ்டிரா மாநிலம் புனேல நடைபெற உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனே அப்படிங்கிற இடத்துல நடைபெற உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 3ல இருந்து ஜனவரி 7 முடிய இம்மாநாடு நடைபெற உள்ளது. இம்மாநாடு எங்க நடைபெற உள்ளதுன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் புனே அப்படிங்கிற இடத்துல இது நடைபெற உள்ளது. இது 108வது இந்திய அறிவியல் மாநாடு 2021 நடைபெற உள்ளது. அடுத்த வருஷம் ஜனவரி 3ல இருந்து 7 முடிய 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி முடிய இம்மாநாடு நடைபெற உள்ளதாக கருதப்படுகிறது. அப்ப இந்த மாநாடு நடைபெறுவதற்கான மைய கருத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வித் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதான் இந்த அன்னைக்கு, அதாவது ஜனவரி 3 to 7 நடைபெற அந்த மாநாட்டோட மைய கருத்து தீமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கலப்பு திருமணம். எம்பவர்மெண்டா சார்? ஆமாப்பா, கலப்பு திருமணம், அதாவது மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்பவர்களை, கலப்பு திருமணம் செய்பவர்களை
அவங்கள வந்து வாழ்க்கை தரத்தின் உயர்த்தின் காரணமாக அவங்களுடைய அவங்களுக்கு தனி ஒரு காப்பகம் அறிவித்த மாநிலம் கேரளா. கலப்பு திருமணம், மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி திருமணம் நடைபெற்றால் அவர்களை காக்கும் வகையில் காப்பகம் அமைக்கும் ஒரு மாநிலமாக அறிவித்த மாநிலம் கேரளா. சமீபத்தில் கலப்பு திருமணம் செய்வர்களே காப்பகம் அறிவித்த மாநிலம். அதாவது 75,000 ரூபாய் நிதியும் கொடுத்து 75,000 ரூபாய் நிதியும் கொடுத்து 3,00,000 75,000 ரூபாய் நிதியும் கொடுத்து அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஜோடிக்கு வந்து 75,000 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு தனி காப்பகம் அறிவித்த மாநிலம் வந்து கேரளா மாநிலம். அடுத்து சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்ட மத்திய தலைமை தகவல் ஆணையர் பிமல் ஜில்கா அப்படிங்கிறவங்க தான். விமல் இல்ல பின் தொடர்ந்து பின் சொல்லுவோம் பாத்தீங்களா, பின் பிறகு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிமல் ஜல்கா. அதாவது இந்த தகவல் ஆணையம் ஆடியை வந்து ஆரம்பிக்கப்பட்டது தெரியும் 2005 அக்டோபர் 12. அதுல முதல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா வாஜித் ஹாபுல்லா அப்படிங்கிறத வந்து இப்ப நீ மோட்ல போடுப்பா. வாஜித் ஹாபுல்லா 2005 அக்டோபர் 12 இவ்வாணையம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆர்டிஐ தகவல் ஆணையம். இதோடைய ஆணையராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிமல் ஜில்கா அப்படிங்கிறவர் தான் வந்து நியமனம் செய்யப்பட்டாங்க. அடுத்து சமீபத்தில் நிதி நெருக்கடியின் காரணமாக ஒரு பேங்க் தடை விதித்தது ஆர்பிஐ. நிதி நெருக்கடியின் காரணமாக ஒரு பேங்க் வந்து தடை விதித்தது மற்றும் ஆர்பிஐயோட இணைச்சுக்கிட்டாங்க. எஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் தான் வந்து தடை விதித்தாங்க. நிதி நெருக்கடியின் காரணமாக தடை விதித்து ஆர்பிஐயோட வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க. எந்த வங்கி அப்படின்னா எஸ் பேங்க். என்னங்க என்ன பேங்க்? எஸ் பேங்க் YES. அந்த எஸ் பேங்கோட சிஇஓ பிரசாந்த் குமார். அந்த எஸ் பேங்கோடைய சிஇஓ பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரசாந்த் குமார் அப்படிங்கிறவர் தான் வந்து சிஇஓவா இப்ப இருக்காரு. அதே மாதிரி இந்த பேங்க்லாம் சரௌண்டிங்ல பாக்குறேன்னா அது இந்தியன் பேங்க்ல வந்து ஒரு சில பேங்க் வந்து இணைஞ்சு இருக்கு. அது இந்த ஆந்திரா பேங்க், கனரா பேங்க், சிண்டிகேட் பேங்க்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். போன கிளாஸ் முந்தின கிளாஸ் சொல்லியிருந்திருப்பேன். ஆமாங்க சார். தேசியமயமாக்கப்பட்டது கிட்டத்தட்ட 1969 ஒரு 14 பேங்க் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்ற வகையில அது சொல்லி அப்படியே ஒரு 4-5 பேங்க் வந்து இணைஞ்சிருக்கு. ரீசெண்டா இப்ப இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பரோடா வங்கி, என்ன சொல்றது, விஜயா வங்கி, தேனா வங்கி அப்படிங்கிறது மத்திய அரசோட இணைஞ்சது. இது 2019 வந்தது. அதுவும் கேட்ட கொஸ்டின் தான். இப்ப ரீசெண்டா கூட யூனியன் பேங்க், ஆந்திரா பேங்க், கார்பரேஷன், சிண்டிகேட், இந்த கனரா பேங்க் எல்லாமே வந்து ரீசெண்டா இணைஞ்சிருக்கிறதாக
நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மத்திய அரசு ஸ்ரேயாஸ் போர்ட்டல் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே வந்து மார்ச் மாதத்துடைய நடப்பு நிகழ்வு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ரேயாஸ் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு செயலியை அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து உருவாக்குனது மத்திய அரசு. எதற்காக உருவாக்குனது அப்படின்னு சொன்னா, இளைஞர்களுடைய தொழில் பழகுவதை ஊக்குவிக்கும் விதமாக, இளைஞர்கள் மத்தியில ஒரு தொழில் பழகுவதை ஒரு ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லயும் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிருப்பீங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் முடிய வந்து திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு கவர்மெண்ட் ஐடியும் அது சேர்ந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சேர்ந்து அந்த பயிற்சி வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த பயிற்சியில இளைஞர்களுக்கான தொழில் பழகுவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிக் ஃபோன் வந்து என்ன சொல்றது, ஃபோன் சர்வீஸ் பண்றது, ஏசி சர்வீஸ் பண்றது, எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி சின்ன வேலைகளை பழகுவதற்கான டெய்லி வந்து 200 ரூபா கொடுத்து எல்லா யூனிஃபார்ம்ல இருந்து லேப்டாப், சைக்கிள் எல்லாமே கொடுத்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில். அதன் பேர்ல இப்போ அந்த மத்திய அரசு ஸ்ரேயாஸ் அப்படிங்கிற போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை, அதாவது ஒரு அப்ளிகேஷனை, வலைதளத்தை உருவாக்கி அதன் மூலமாக இளைஞருக்கு தொழில் பழகுவதை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு வலைதளத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அப்போ மத்திய அரசு அறிவித்துல இளைஞர்களுக்கான தொழில் பழகுவதற்கான வலைதளம் எது அப்படின்னு சொன்னா ஸ்ரேயாஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் தான் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டா. எதுக்காக அப்படின்னா, இளைஞர் தொழில் பழகுவதற்கான ஊக்குவிக்கும் விதமாக, இளைஞருடைய தொழில் பழகுனர் அப்படிங்கிற விதத்தை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு வலைதளத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னங்க அது எந்த இடத்துல சார் இருக்கு? எதுங்க? ஸ்ரேயாஸ் ஹோட்டல் அது சார். ஸ்ரேயாஸ் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பா. வெப்சைட்டா சார்? சொல்லுங்க சார். ஸ்ரேயாஸ் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இப்போ எப்படி நம்ம வந்து தமிழன் கைடுன்னு ஒரு வெப்சைட் சொல்லி அது மூலமா வந்து தகவல் எப்படி பரிமாறுறோமோ அது மாதிரி அது ஒரு வெப்சைடு. அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறாங்க, தொழில் சார்ந்த ஒரு பயிற்சி அளிக்கிறாங்க மத்திய அரசு. இப்போ முழுசா தொடங்கியிருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் திறன் பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முன்னுதாரணமா சொன்னேன். எக்ஸாம்பிள். அடுத்து சமீபத்தில் மீன்பிடி துறைமுகம் எங்கு அமையப்பட உள்ளது? தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல மீன்பிடி துறைமுகம் அமையப்பட உள்ளது. அது எங்கு? அதாவது மத்திய அரசு ஊந்துகோலின் பேர்ல மத்திய அரசு இடஒதுக்கி இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த திட்டத்திற்காக. மீன்பிடி துறைமுகம் அமைக்கிறதுக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் ஆடுதுறை அப்படிங்கிற ஏரியாவில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க போறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 150 கோடி செலவுல அந்த துறைமுகத்தை அமைக்க போறதாக சொல்லியிருக்காங்க. சார் இது எந்த ஸ்கீம்ல சார் வருது? இந்த என்ன உடான் திட்டத்தின் மூலமா வரும்பா. இந்த உடான் திட்டம் வந்து விமான போக்குவரத்தை வந்து மேற்கொள்வதற்காக அதை ஒவ்வொரு துறைமுகத்தையும் சீரமைத்து அதனை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வர உடான் திட்டம் சொல்லிட்டு பாத்தீங்களா? 2015 கொண்டு வந்து நினைக்கிறேன் உடான் திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நாரி சக்தி புரஸ்கார் விருது. அதாவது வருஷம் மார்ச் 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி நாரி சக்தி புரஸ்கார் விருது, பெண்களுக்கு மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது நாரி சக்தி புரஸ்கார் விருது வழங்கப்படும். அவங்களுடைய வீரியத்தை பார்த்து, அதாவது அவங்களுடைய திறமையை கண்டு இந்த நாரி சக்தி புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது மார்ச் 8ஆம் தேதி. இந்த வகையில இந்த 2020 முடிய எத்தனை நபர்களுக்கும் இந்த நாரி சக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டா 15 பேர். இது வரைக்கும் 15 பேர் வழங்கியிருக்காங்க. 15 பேத்துக்கு
இந்த நாரி சக்தி புரஸ்கார் விருது வந்து லாஸ்ட் ரீசெண்டா 2020 யார் வாங்கினாங்க? ஒரு திருநங்கை வாங்கினான்னு கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். நர்த்தகி நட்ராஜ். ஆமா, நர்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிற ஒரு நாட்டியத்துக்காக வாங்கினாங்க 2020 மார்ச் 8. அடுத்து அதே மாதிரி நம்ம 2020 அந்த என்ன சொல்றது, அந்த பெண்கள் சம்பந்தமா வர்றதுனால அவ்வை விருது 2020க்கான அவ்வை விருது வாங்கினவங்க யாரு? கண்ணகி அப்படிங்கிறவங்க. ஆர் கண்ணகி அப்படிங்கிறவங்க தான் வந்து 2020ஆம் ஆண்டிற்கான அவ்வை விருது. இந்த அவ்வை விருது இந்த மாதிரி தமிழக அரசு சார்பாக தேசிய விருது தனிப்பட்ட முறையில் வழங்குறது எல்லாமே இந்த யோகா தினம் இது எல்லாமே 2015 இருந்து வழங்கப்படுகிறது நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா 2014 நரேந்திர மோடி வந்து பிரதமராக வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த திட்டங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மாநில அரசு சார்பு மத்திய சார்பு ஒவ்வொரு திட்டங்கள் வெளிப்படுறதா இருந்தாலும் அந்த திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு விருதும் திருப்பி தருவதற்கு காரணம் எல்லாமே வந்து 2015க்கு மேலதான் வரும். அதை நீங்க பக்கத்துல நீங்க நோட் பண்ணிக்கிங்க. அதை படிக்கும்போது சேர்ந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அடுத்து இந்திய உணவுக் கழகம் தமிழ்நாட்டுல ஒரு அருங்காட்சியகம் அமைக்க போகுது. உணவு அருங்காட்சியகம் அமைக்க போகிறது. அதாவது 280 கோடி செலவுல ஒரு அருங்காட்சி அமைக்க போகுது. தமிழ்நாட்டுல தான் இந்திய உணவுக் கழகம். இந்த அருங்காட்சி அமைக்கிறது இந்திய உணவுக் கழகம். நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல தான் இந்த உணவுக் கழகம் அருங்காட்சியகம் அமைக்க போறாங்க. உணவுக் கழகம் ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் மூலமாக ஒரு அருங்காட்சி அமைக்க போறாங்க. தமிழ்நாட்டுல எங்கன்னா தஞ்சாவூர் அப்படிங்கிற இடத்துல 280 கோடி செலவுல. இது 2024 இதோட இலக்காக கருதப்பட்டுள்ளது. 2020 இருந்து 2004 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள இந்த அருங்காட்சி அமைக்க போறதுக்காக இந்திய உணவுக் கழகம் அறிவித்துள்ளது. 2024 முடியும்னு எதிர்பார்க்கறாங்க. இது கிட்டத்தட்ட 280 கோடி செலவுல இது அமைக்க போறாங்க. அடுத்து இப்ப ரீசெண்டா உங்களுக்கு தெரியும் COVID-19 அப்படின்னு கொரோனா வைரஸ் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விஷயம் வந்திருக்கு. இந்த வைரஸ தொற்றுநோய் சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வைரஸ தொற்றுநோய் சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது இந்த கொரோனா வைரஸ். அப்ப ஸ்டார்டிங்ல தொற்றுநோய் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இந்திய தொற்றுநோய் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1897 தொற்றுநோய் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1897 தொற்றுநோய் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த தொற்றுநோய் வந்து எங்க ஆரம்பிச்சு, எந்த நாட்டுல ஆரம்பிச்சது, நம்ம இந்தியாவில எங்க ஆரம்பிச்சுங்கிறத நான் சொல்லி இருந்திருப்பேன். கேரளா. ஆமா, அது எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு இந்த இடம் முடியும் நம்ம சொல்லுவாங்க. அந்த இடம் முடியும் நீங்க ஞாபகம். ஆமாங்க, கேரளா திருச்சூர் வந்து ஃபர்ஸ்ட் அறிகுறியாகி இந்தியாவில முதல் முறையாக. அதே மாதிரி நிபா வைரஸும் சரி, அதே மாதிரி இப்ப ரீசெண்டா இந்த சீனாவே அதுக்கு கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் கூட வந்திருப்பான்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, நெக்ஸ்ட் சமீபத்தில் நிலநடுக்கம் 8.5 ஹெக்டேர் அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்டது. 8.5 ஹெக்டேர் அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம், ஹரியானா இந்த சரௌண்டிங்ல நிலநடுக்கம் ஏற்பட்டது. பீகார் மாநிலத்திலையும் அந்த அதிர்வு கிட்டத்தட்ட 4.7% இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது இப்போ ரீசெண்டா என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்தோனேசியாவிலும் சரி நேபாளத்திலும் சரி கிட்டத்தட்ட 7.7% தான் லாஸ்ட் முடிய நிலநடுக்கம் வந்து ரிக்டர் அளவில் வந்து பதிவானது. இப்போ ரீசெண்டா நம்ம இந்தியாவில வந்து 8.5% ரிக்டர் அளவில் வந்து பதிவானதுக்காக கருதப்படுகிறது.
அப்ப 2020 அதிகமான நிலநடுக்கம் ஏற்பட்டது வந்து மாநிலம் அப்படிங்கிற ஒரு மாநிலம் தான். அந்த அறிகுறி மேற்கொள்ளப்படுது 4.7% அறிகுறி மேற்கொள்ளப்படுது பீகார் மாநிலம். அடுத்து மார்ச் 15 என்ன கேட்டுங்க? மார்ச் 15 உலக நுகர்வோர் உலக நுகர்வோர் தினம். உலக நுகர்வோர் சட்டம். உலக நுகர்வோர் சட்டம் எந்த டேட்டுங்க? உலக நுகர்வோர் சட்டம் மார்ச் சட்டம் 1986. ஆமா 1986 அடிப்படையில தான் வந்து மார்ச் 15 வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உலக நுகர்வோர் தினம் சொல்லுவோம். டிசம்பர் 24 வந்து தேசிய நுகர்வோர் தினம் சொல்லுவோம். சரிங்களா? ஆமா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சமீபத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட நபர். மாநிலங்களவையின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட நபர். மாநிலங்களவையின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டவர். அதாவது குடியரசுத் தலைவருக்கு நேரடி நியமனமாக ஒரு 12 பேரை வந்து மாநிலங்களவை வந்து நியமனம் செய்யப்படலாம். ஆர்டிகல் 80 படி வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து 12 பேர்த்த நியமனம் செய்வாரு. அந்த வகையில சமீபத்தில் ஒரு நபரை வந்து மாநிலங்களவை உறுப்பினராக நேரடி நியமனம் செய்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக நேரடி நியமனம் செய்துள்ளாங்க. முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகோய் அப்படிங்கிறவர் தான் வந்து முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகோய் என்ற ஒரு நபர் தான் மாநிலங்களவை உறுப்பினராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்து லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு நாடு. லக்சம் லஞ்சம் எழுதிறாங்க. லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு நாடு. அந்நாடு முழுவதும் இலவச பேருந்து, ட்ரெயின், பஸ் எந்த ஒரு பயணமா இருந்தாலும் இலவசமாக பயணிக்கலாம் சொல்லிட்டு அந்நாடு அறிவித்துள்ளது. லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு நாடு ஃப்ரீ பஸ் பயணங்கள், இலவசமாக பயணத்தை மேற்கொள்ளலாம் அறிவித்த நாடு லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு நாடு தான். அதாவது அந்த நாட்டுல ஏன் இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 35% நம்ம அளவுல பாத்துட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட 27% 35%க்குள்ளதான் அந்த மக்கள் தொகை இருக்காங்க. மக்கள் தொகையின் சார்பாக அந்நாட்டு முழுவதும் எந்த ஒரு நோய் எதுவுமே கிடையாது. அதனால வந்து ஃப்ரீயா பயணங்களை வந்து மேற்கொள்வதற்கான அனுமதி எல்லாமே இலவசமாக கொண்டுள்ளது. அப்ப சமீபத்தில் எந்த நாடு இலவச பயணத்தை மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு நாடு தான். மேம்பாலத்துக்கு சீனாவுக்கு இடையில இருக்கு இந்த நாடு. அடுத்து உலகின் இருண்ட தேசம் என்று அழைக்கப்பட்ட தீவு. இருண்ட தேசம். சமீபத்தில் எந்த ஒரு தீவை வந்து இருண்ட தேசமாக அறிவித்துள்ளது ஐநா சபை இருண்ட தேசம், உலகின் இருண்ட தேசமாக அறிவித்த தீவு, ஒரு தீவை இருண்ட தேசம் என்று அறிவித்துள்ளது ஐநா சபை. நியூவே அப்படிங்கிற ஒரு தீவை தான் இருண்ட தேசம் என்று அறிவித்துள்ளது ஐநா சபை. 2021 வந்து எவ்வாண்டாக அறிவித்துள்ளதுன்னு சொல்லி இருக்கேன் நம்ம ஐநா சபை. 2020-21 ஒரு நம்பர் சொல்லுங்க. பொருளாதாரம், சமூகம் மற்றும் பொருளாதார பொருளாதாரமாக அறிவித்துள்ளது. அதை நீங்க பாத்துக்கங்க. அதை யாப்படுறதுக்காக தான் ஐநா சபை சொல்லும்போது அது ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த தீவு பேர் சொல்லுங்க சார். அந்த தீவு பேர் பார்த்தா நியூவே அப்படிங்கிற ஒரு தீவு. நியூவே அப்படிங்கிற தீவு பேர் தான் இருண்ட தேசம் என்று அறிவித்துள்ளது.
அடுத்து துப்புரவு பணியாளர். துப்புரவு பணியாளரை தூய்மை பணியாளர் என்று அறிவித்த மாநிலம். தமிழ்நாடு. என்னங்க? துப்புரவு பணியாளரை தூய்மை பணியாளராக மாற்றிய அந்த வார்த்தையை மாற்றிய மாநிலம். தமிழ்நாடு சார். தமிழ்நாடு தான். இதுல யாருப்பா குப்பைக்காரவங்க? உங்களை எல்லாமே நம்ம குப்பைக்காரங்க தானே சொல்லுவோம். நாம எல்லாரும் தான் சார். நம்ம தான் குப்பைக்காரங்க. நம்ம குப்பை போடுவது தான் குப்பைக்காரவங்க. நம்ம எல்லாத்தையும் பேர் தான் குப்பைக்காரவங்க. ஆனா தெரியாம நிறைய பேர் வீட்டுல இருந்து மாடியில இருந்து தூக்கி போடுவாங்க, அவங்க கேட்ச் பிடிச்சுக்குவாங்க. வீட்டுல இருந்து வாசப்பல இருந்து தூக்கி போடுவாங்க, கேட்ச் பிடிச்சுக்குவாங்க. மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, ஊழலோட மிகப்பெரிய ஒரு செயலு, கொடிய செயலு, மனிதனை மனிதனே அச்சப்படுறது. தொட்டா ஒட்டிக்குன்னு சொல்லிட்டு அச்சப்படுறதுதான் மிகப்பெரிய கொடிய செயல். அது மாறும். சரி, ஓகே. அடுத்து 2020ஆம் ஆண்டிற்கான 2020ஆம் ஆண்டிற்கான மகிழ்ச்சிக்கான நாடுகள் பட்டியல். முதலிடம் பெறும் நாடு. பின்லாந்தா சார்? ஆமாங்க, அதேதாங்க. அப்பையில இருந்து அப்படியே தான் இருக்கு. பின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு தான் மகிழ்ச்சிக்கான நாடுகள் பட்டியலையும், அதாவது சுகாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதி எல்லாம் அனைத்திலும் மிகப்பெரிய ஒரு சிறந்த நாடாக விளங்குகிறது அந்நாடு, பின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு. அதனால தான் அது மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல வந்து தேர்வு பெறது வந்து இந்த மாதிரி ஒரு ரேங்க்ல தான் வந்து கொண்டு வருவாங்க. அனைத்து துறைகளுக்கான எந்த விஷயத்திலே வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கறது கலந்து பேசிதான் வந்து இந்த மகிழ்ச்சிக்கான நாடுகள் பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. அந்த வகையில பின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு தான் வந்து கிட்டத்தட்ட 2018ல இருந்து இந்த நாடு தான் ஃபர்ஸ்ட் இடமா இருக்கு. அந்த வகையில இப்ப 2020ஆம் ஆண்டிற்கான மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல இந்தியா 144வது இடத்துல இருக்கு. அதுலயும் 144 144 தடை உத்தரவு அங்கே இருக்கு இந்தியா. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து போன வருஷம் இதே பிளேஸ்ல தான் இந்தியா இருந்துச்சா? என்னங்க? 141ல இருந்துச்சா 144ல இருந்துச்சா சார் போன வருஷம்? போன வருஷம் வந்து 141ல இருந்துச்சுப்பா. அதுக்கு முன்னாடி 133ல இருந்தது. ஓகே சார். 141ல இருந்துச்சு, இப்ப 144. அதுக்கு முன்னாடி எங்க எப்படி இருந்துச்சுன்னா 133, அதுக்கு முன்னாடி 131 அப்படின்னு அந்த வகையில இருந்தது. அடுத்து உலகின் நீர்ப்பாசன திட்டம். உலகின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? உலகின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆமாங்க, தெலுங்கானா தான். அந்த மாநிலத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த 2 மாச அளவுல, தெலுங்கானா மற்றும் ஆந்திரா. வெளிப்படையான ஒரு அரசா அப்படின்னு நடந்துக்கிட்டு கூட சொல்லலாம். அதாவது நம்ம எப்படி சொல்றதுன்னா வந்து அடிக்கடி நம்ம தமிழக அரசுல எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, வெள்ளை அறிக்கையை வெளியிடு சொல்லுவாங்க. வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டு ஒரு திட்டங்கள் செயல்படுத்துவாங்க. அது ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட். இதுல வெள்ளை அறிக்கை வெளியிட்டு ஒரு திட்டங்கள் செயல்படுத்துற ஃபர்ஸ்ட் மாநிலமாக தெலுங்கானா மாநிலம், ஃபர்ஸ்ட் ஆந்திரா, அடுத்து ஆந்திராவில தான் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கையை நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும். அடுத்தவங்க கேட்காத முன்னாடியே ஒரு வெள்ளை அறிக்கையை விட்டுருவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டை கேட்டாலும் விட மாட்டாங்க. அப்ப உலகில் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம் வந்து அமைக்கப்படுறது தெலுங்கானா. அடுத்து
மார்ச் 20 என்ன டேட்டுங்க? மார்ச் 20 சிட்டுக்குருவிகள் தினம், மகிழ்ச்சிக்கான தினம். மகிழ்ச்சிக்கான தினம், சிட்டுக்குருவி தினம். மார்ச் 21 உலக காடுகள் தினம். காடுகள் தினம். ஆமா கரெக்ட். இந்த மாதிரி சரி, உலக காடுகள்னு உலக வனதினம் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, தெரிஞ்சிருக்குது. அப்போ ஒவ்வொரு மாசத்துக்கான டேட்டு அப்படிங்கிற பட்சத்துல படிச்சிருந்தா சரிதான். கேட்கும்போது சொன்னா சரி, கேட்கும்போது கம்முன்னு இருந்தா தான் அடுத்தவனுக்கு கோவம் வர்றது காரணம். சரி, முதல் முறையாக நாட்டின் முதல் BS6, இதை முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். BS6 மாடல் இப்போ வந்து ஒவ்வொரு ஹீரோ சரவடியில BS6 மாடல் வந்து வந்திருக்குது. FI மாடலு. எரிபொருள் வந்து வெளியே வராது. கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடா மாத்திருக்காங்க. அதாவது BS6 வந்து எரிபொருள ஃபர்ஸ்ட் முதல் முறை கொண்டு வந்த ஒரு அமைப்பு, நாட்டிலேயே முதல் முறை ஒரு அமைப்பு தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த BS6 அப்படிங்கிற ஒரு எரிபொருளை பயன்படுத்தி இருக்கு. அதாவது நாட்டில் ஃபர்ஸ்ட் BS6 எரிபொருளை பயன்படுத்திய முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. சரி, ஓகே. அடுத்து, இந்தியாவில் முதல் முறையாக திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, திருநங்கைகள் அணி கால்பந்து, கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் கால்பந்துக்கான அனைத்து அந்த 14 பேருமே திருநங்கைகள். அந்த 14 பேருமே திருநங்கைகள் கால்பந்து அணி. கால்பந்து இந்தியாவில் முதல் முறையாக திருநங்கைகள் கால்பந்து அணி அப்படிங்கிற ஒரு பேர்ல அந்த கால்பந்து டீம்ல 14 பேர் இருப்பாங்க. அந்த 14 பேருமே திருநங்கைகள் அமைத்த முதல் மாநிலம். இந்தியாவின் முதல் முறையாக திருநங்கைகள் கால்பந்து அணி அமைத்த மாநிலம் மணிப்பூர். திருநங்கைகளுக்கான தனி சிறப்பு கொண்ட அந்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்பந்து விளையாட்டு சரவணியில விளையாட்டு அந்த ரீதியில பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கு தனி இடஒதுக்கீடு கொண்டு வந்து அந்த மாநிலம் மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு மாநிலம் தான் வந்து கால்பந்து அணி அப்படிங்கிற ஒரு 14 பேர் கொண்டு தான். அந்த 14 பேருமே வந்து திருநங்கையில் அமைத்த ஒரு மாநிலம் வந்து மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு மாநிலம். சார், விளையாட்டு பல்கலைக்கழகம் கூட கொண்டு வந்த மாநிலம் கேரளா. அது கேரளாங்க. இது கால்பந்துக்குன்னு தனி ஒரு டீம் அறிவித்த மாநிலம். கால்பந்துக்கு தனி டீம், அதாவது ஆண்கள் டீம் பெண்கள் டீம் தனியா பிரிக்கும் பட்சத்துல அந்த வகையில திருநங்கைகளுக்கு தனி டீம் இருக்கு. அந்த டீமை உருவாக்கிய மாநிலம் மணிப்பூர் மாநிலம் தான். சமீபத்தில் எந்த மாநிலம்னா மணிப்பூர் மாநிலம். அடுத்து, உலகம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. உலகம் திட்டம். இத்திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு வனச்சரணாலயம் மற்றும் பூங்காக்களில் வனவிலங்கு சரணாலயம், இந்த பூங்காக்கள், இந்த சரௌண்டிகள் எல்லாமே வந்து நேரடியாக பக்கத்துல இருந்து தன்னுடைய வனவிலங்குகளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலகம் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்குது. அந்த திட்டம் நம்ம தமிழ்நாட்டுல வனவிலங்கு உயிரியல் வண்டலூர் உயிரியல் பூங்கா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. வண்டலூர்ல ஜூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு முதல் முறையாக உலகம் திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக வண்டலூர் உயிரியல் பூங்கால அருகில் நின்றே வனவிலங்குகளை பார்க்கலாம். அருகில் நின்று வனவிலங்கு வந்து பார்வையிடலாம் கொண்டு வந்த முதல் எந்த வன உயிரியல் பூங்காவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வண்டலூர் உயிரியல் பூங்கால ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து, G20 மாநாடு, அதாவது 2020 நடைபெற உள்ள G20 மாநாடு சவுதி அரேபியாவில் நடக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க. அதை தலைமை தாங்குபவர்
அந்நாட்டுல தலைமை தாங்குவர். சவுதி அரேபியாவோட மன்னர் சல்மான் அப்படிங்கிற ஒரு நபர் தான் தலைமை தாங்க போறாங்க. தலைமை தாங்க போறது வந்து சல்மான். சவுதி அரேபிய மன்னர் சல்மான். அதே மாதிரி ஒலிம்பிக் போட்டி எந்த டேட்ல நடைபெற உள்ளதுன்னு போன கிளாஸ் நான் சொல்லி வந்திருப்பேன். 2020 நடைபெற்றுள்ள அந்த ஒலிம்பிக் போட்டி ஒத்தி வச்சு அந்த ஒலிம்பிக் போட்டி 2021 ஜூலை மாசம் நடைபெற உள்ளதாக அறிவித்திருக்காங்க. 2021 ஜூலை மாசம் அறிவிக்க உள்ளதாக, அதாவது நடைபெற உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒலிம்பிக் போட்டி 2020 நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டியை. அதே இந்த G20 மாநாடு பார்த்தீங்கன்னா 2020 சவுதி அரேபியாவில் நடக்கும். அந்த சவுதி அரேபிய மன்னர் சல்மான் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த G20 மாநாட தலைமை தாங்கதாக உறுதி புரிந்துள்ளார். அடுத்து, இந்தியாவில் முதல் முறையாக கொரோனா வைரஸுக்கான முதல் சிறப்பு மருத்துவமனை அறிவித்த மாநிலம். கொரோனா வைரஸுக்கு தனி சிறப்பு மருத்துவமனை. அதாவது ஒரு மாநிலத்துல ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த மருத்துவமனையை தயாரிச்சது. இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனம் கொரோனா வைரஸுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை அறிவித்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். எங்கன்னா மும்பைல. மும்பைங்கிறது எந்த மாநிலங்க? மகாராஷ்டிராவில் வந்து ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொரோனா வைரஸுக்கான ஃபர்ஸ்ட் சிறப்பு மருத்துவமனை அறிவித்த மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மும்பையில இருக்கு. அந்த சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு மருத்துவமனை வந்து தயாரிச்ச அந்த செயல் திட்டங்கள்லாம் செஞ்சது யாருன்னா, டொனேட் பண்ணவங்க வந்து ரிலையன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு, நெட்வொர்க், ரிலையன்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த செயல்பாட்டை செய்துள்ளது. இந்தியாவின் முதல் பெண் கடலோர காவல்படை. இந்தியாவின் முதல் பெண் கடலோர காவல்படை தலைமை கடலோர காவல்படை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர். கடலோர காவல்படையான முதல் பெண் கடலோர காவல்படையாக தேர்வு செய்யப்பட்டவர். இந்தியாவின் முதல் பெண் வகையில கடலோர காவல்படையில முதல் முறையாக ஒரு பெண் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க யாரு? நுப்பூர் 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 குல்கேந்தா அப்படிங்கிற ஒரு நபர் தான். நுப்பூர் குல்கேந்தா அப்படிங்கிற ஒரு நபர் தான். நுப்பூர் குல்கேந்தா அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த கடலோர காவல்படைய தளபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளாங்க. இப்ப நான் பாத்துக்கிறது எல்லாமே மார்ச் மாசத்துடைய நடப்பு நிகழ்வுகள். அடுத்து, மாநில திட்டக்குழு. மாநில ஆணையர் இருப்பாங்க. அந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்ட திட்டக்குழு ஆணையர். அதாவது இப்ப ரீசெண்டா நடந்துக்கிறது வந்து 6வது திட்டக்குழு நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. 6வது திட்டக்குழு தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த திட்டத்துடைய ஆணையர், திட்டக்குழு ஆணையராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் கே பொன்னையன். அடுத்து, மார்ச் 8ஆம் தேதி உலக பெண்கள் தினம்.
மார்ச் 8ஆம் தேதி அந்த டேட்ல ஒரு போராட்டம் நடைபெற்றது கேரளாவில். அதாவது மார்ச் 8ஆம் தேதி ஒரு போராட்டம் நடைபெற்றது ஒரு தலைப்புல. என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, பெண்கள் நலனை காக்க வேண்டும், பெண்களை காக்க வேண்டும் மற்றும் பெண் குழந்தையின் நலனை காக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்புல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுல 9 வயது முதற்கொண்டு 18 வயது முதற்கொண்டு 9ல இருந்து 18 வயது முடிய அந்த பெண்கள் தான் அந்த போராட்டத்தில் முழுமையாக கலந்து கொண்டதாக பேசப்படுகிறது. 9 வயதுல இருந்து 18 வயது முடிய பெண்கள் முழுக்க இந்த வயசு ரீடிங்கில் உள்ளதான் அந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. அந்த வகையில அம்மாநில அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்குது. அந்த போராட்டத்தின் மூலமாக அம்மாநில அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு. இந்த போஸ்கோ சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா மத்திய அரசு. ஆமாங்க சார். 2012 மே 22. அந்த சட்டத்தின் மூலமாக அம்மாநிலத்தில் அதாவது என்ன சொல்றது, பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் சம்பந்தமான அனைத்து வகையான ஒரு அதுக்கு தனி முறை ஒரு டீம் வச்சு அந்த தனிப்பட்ட முறையில இப்ப நம்ம வந்து ரீசெண்டா ஒரு 3 பேர் ஒரு குழந்தை கூட வன்கொடுமையாக வந்து ஒரு பெண் வந்து இறந்து போயிட்டதாக வந்து தனிப்படையை அறிவிச்சு அவங்களுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கோம். நிறைய தடயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த தடயத்தின் மூலமாக அவங்களுக்கான நியாயம் கிடைக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. இப்ப ரீசெண்டா கூட நடந்தது. அதுக்கு போன கிளாஸ் நான் அறிவிக்கும் போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை நான் சொன்னேன். இப்ப ரீசெண்டா நேத்து நடந்தது இது விஷயம். ஆனா இந்த மார்ச் 8ஆம் தேதி இந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாமே வந்து போராட்டத்தின் பேர்ல மாநில அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, பெண்கள் சச்சரிச்சாலும் அவங்களுக்கு தவறுதலாக நடைபெற்றாலோ அவங்க வீட்டுல போய் அந்த 4 பேர் கழிவறை சுத்தம் செய்யணும். அவங்க வீட்டுல கழிவறை சுத்தம் செய்யணும் மற்றும் அந்த தெருவை கூட்டணும். இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த மாநில அரசு. அந்த மாநிலத்துல அது மாதிரி கேரளாவில் இந்த விஷயம் கேரளாவில் போன நேற்று கூட ஒரு பொண்ணு கூட வன்கொடுமை செஞ்சு இறந்துட்டாங்க. அதுக்கிட்டது அந்த போலீஸ்க்கு வந்து 20 லட்சம் கொடுத்ததாக ஒரு பேச்சு அடிபடுது. 20 லட்சம் லஞ்சம் கொடுத்து அந்த கேஸ் வந்து வாபஸ் பெற்று கேஸை மாத்தி எழுதிருக்காங்க. 20 லட்சம் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாக ஒரு பேச்சு அடிபட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற இந்த விஷயம். அந்த வகையில நம்ம தமிழ்நாட்டுல தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பீகார், அசாம் அந்த வடகிழக்கு மாநிலத்துல வந்து இந்த பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி சின்ன வயசுல கொண்டுறதுக்கா பெண்கள் சம்பந்தமான அதிகமான விஷயங்கள் வர்றதெல்லாம் நான் படிச்சது எல்லாமே பீகார் அந்த வடகிழக்கு மாநிலம் தான். ஆனா இப்ப இந்த 2 வருஷ அளவுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் அதுல ரீடிங்ல போயிட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில ஒருத்தர் மாட்டுறாரு. பல பெண்களை வந்து எந்த பண்றாங்க. அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் ஒரு நபர் மாட்டினாரு. அது ஒரு டீமே மாட்டுச்சு. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுக்கிடையில இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களா இருக்கிறதுனால அடுத்து தவறு செய்யறதவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான தண்டனைகளும் அதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு எந்த ஒரு விஷயமே வந்து இல்லாம ஒரு சாதாரண ஒரு குண்டர் சட்டம் கூட இல்லாம அதுல இருந்து நீக்கம் பெற்றதா வந்து நம்ம தமிழகத்துடைய அரசியல் கட்சிகளுடைய அரசியல்வாதிகளுடைய அரசியல் இதுதான். அதையும் மறந்துட்டு நம்மள ஓட்டு போட்டு காசை வாங்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு கோட்டையும் குடிச்சுட்டு தான் இருக்கோம். அது மத்தியில பொல போட்டிட்டு தான் இருக்கோம். சரி, ஓகே, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த கேரளால அந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன காரணம் இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட். கிரீஸ் நாட்டின் முதல் பெண் அதிபர் அதாவது முதல் பெண் அதிபராக இருந்தவங்க தான் அந்நாட்டுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதியாக இப்ப பதவி பிரமாணம் செஞ்சிருக்காங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முதல் பெண் அதிபராக இருந்தவங்க தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதியா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. கேத்ரினா, அவங்க பேரு கேத்ரினா
சாக்கெல்ரோ, கேத்ரினா சாக்கெல்ரோ, பவுலு. கேத்ரினா சாக்கெல்ரோ பவுலு அப்படிங்கிற ஒரு நபர் தான் அம்மாநில நாட்டினுடைய முதல் பெண் அதிபராகவும் இப்ப உயர்நீதிமன்ற தலைமை நீதியாக இருக்கிறாங்க. கேத்ரினா கேத்ரினா சாக்கெல்ரோ பவுலு பவுலு அப்படிங்கிற ஒரு நபர். இவங்க ஒரு பெண்மணி. அடுத்து சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு தனிப்பட்ட ஆணையம். சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு சமீபத்தில் ஒரு மாநிலம் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு தனி ஆணையம் அமைத்த மாநிலம் எது? கல்வி மற்றும் கல்வி ரீதியாக, அதாவது கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் அடிப்படை வசதி தேவைகளையும் பின்தங்கிய மாநிலம் ஒரு மாநிலம். அந்த சமூகத்தினர் அந்த மாநிலத்தில் ஒரு சமூகத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கமாக விளங்குகிறது இந்த என்ன சொல்றது இந்த இழிவான ஒரு நிகழ்வுகள். அந்த நிகழ்வை தனி ஒரு ஆணை அமைத்து அதற்கான ப்ராசஸ் நடக்கணும். அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கு ஒரு அடிப்படை வசதி தேவையிலிருந்து வேலை வாய்ப்புல இருந்து கல்வியிலிருந்து சீராக கிடைக்க தனி ஆணை அமைத்து அதுக்கான ப்ராசஸ் நடக்குன்றதுக்காக அந்த ஆணையத்துக்கான ஒரு தலைவரை நியமிச்சிருக்காங்க ஒரு மாநில அரசு. இது எந்த மாநிலம்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு தனி ஆணையம் அமைச்ச மாநிலம் ஜம்மு காஷ்மீர். அவ்வாணையத்தின் தலைவர் கிட்டத்தட்ட 11 பேர் குழு 11 பேர் கொண்ட குழு. குழுவின் தலைவர் ஜேடி சர்மா அப்படிங்கிறவர் தான் ஒரு தலைவராக நியமனம் செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டாங்கன்னா சமூகம் மற்றும் கல்வியில ஒரு சமூகத்தை சார்ந்த நம்மளுக்கு தனிப்பட்ட பொருளாதாரம் பின்தங்கியவர்களுக்கு ஒரு தனி ஆணையம் அமைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையே ஜம்மு காஷ்மீர்ல கொண்டு வந்திருக்கு. அதோடைய நேம் தான் அவருடைய தலைவரோட நேம் ஜேடி சர்மா அப்படிங்கிற நபர் தான். சார் ஜேபி சர்மாவா சார்? என்னங்க ஜேபி சர்மாவா சார்? பியா கேவா சார்? டி ஜேடி இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் மோடி கேர் திட்டம். ஆமா, அந்த திட்டம் மாநிலம் முழுவதுமாக செயல்படுத்த உத்தரவிட்ட அம்மாநில அரசு மாநிலம் முழுவதுமாக செயல்படுத்த முடியவிட்டது. ஒரு மாநிலத்தில் முழுவதுமாக அந்த திட்டங்கள் செயல்பட்டது கிட்டத்தட்ட 100% முடிவடைஞ்சிருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டம் முழுவதும் டெல்லி அந்த திட்டத்தின் மூலமாக இப்ப ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் செயல்படுத்த ஒரே மாநிலம் புதுடெல்லி தான். நெக்ஸ்ட் NIGHA இது ஒரு செயலி. NIGHA இது ஒரு செயலி. இந்த செயலியை கொண்டு வந்த மாநிலம் ஆந்திரா. இந்த செயலியை எதற்காக கொண்டு வந்தாங்க? NIGHA அப்படிங்கிற ஒரு செயலி. இந்த செயலி எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் போது மது மற்றும் உணவுப் பொருட்களை தடுக்க இச்செயலி பயன்படுகிறது. அம்மாநிலத்தில் ஒரு மாநிலத்துல NIGHA அப்படிங்கிற ஒரு செயலியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த செயலி எங்க கொண்டு வந்தாங்கன்னா ஆந்திரா மாநிலத்துல. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா மது மற்றும் உணவு கொடுப்பதை தடுப்பதற்காக
உள்ளாட்சி தேர்தலை தடுப்பதற்காக இந்த செயலியை கொண்டு வந்திருக்காங்க. அவர் இந்த செயலியை கொண்டு வந்து மாநிலம் கேட்டீங்கன்னா மாநிலம் தான் கேட்பாங்க, ஆந்திரா மாநிலம். நெக்ஸ்ட் யுவிகா திட்டம். யுவிகா திட்டம். யுவிகா திட்டம் இந்த திட்டத்தை கொண்டது அமைப்பு இஸ்ரோ. இத்திட்டத்தை கொண்டது அமைப்பு இஸ்ரோ. இத்திட்டத்தை கொண்டது அமைப்பு இஸ்ரோ. இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்பு தான் யுவிகா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது பள்ளி மாணவர்கள் விண்வெளி குறித்து ஆர்வத்தை மேம்படுத்தும் விதமாக பள்ளி மாணவர்கள் விண்வெளி சந்தேகங்கள் குறித்து ஆர்வத்தை, அதாவது விண்வெளி சம்பந்தமாக ஆர்வத்தை மேற்கொள்வதற்காக இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்பு யுவிகா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கிடையே, பள்ளி மாணவர்களுக்கிடையே அந்த விண்வெளி நோக்கத்தின் அந்த ஆர்வத்தை வந்து மேற்படுத்தும் விதமாக இத்திட்டத்தை இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்பு செயல்படுத்தி உள்ளது. யுவிகா இப்ப ரீசெண்டா வந்த திட்டம், அது சமீபத்தில் வந்த திட்டம் தான் அது. அடுத்து அமீன். மீய வந்து சுரிச்சு விடுங்க. அமீன் அப்படிங்கிற ஒரு கிராமம் பேர், அதாவது ஹரியானா மாநிலத்துல ஒரு கிராமத்தோட பெயர் வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அமீன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தோட பெயரை மாற்றம் செஞ்சிருக்காங்க. இப்ப எப்படி புதுச்சேரி புதுவைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, பாண்டிச்சேரி மாநிலத்தில் மாத்திருக்காங்களா, புதுச்சேரி பாண்டிச்சேரி மாத்திருக்கீங்களா? பாண்டிச்சேரி தானே சார்? பாண்டிச்சேரியே புதுச்சேரி. ஆமா, அந்த மாதிரி மாத்திருக்காங்க. அது மாதிரி அமீன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை அபிமன் யூப்பூர் அப்படிங்கிற பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அமீன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை அபிமன் யூப்பூர் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அமீன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை. இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டா, இப்ப சமீபத்துல வந்து கிராமத்தை வந்து பெயர் மாற்றம் செஞ்சது எந்த மாநிலம் கேட்டா ஹரியானா மாநிலம். இது ஹரியானா மாநிலத்தை சார்ந்தது. யூப்பூர்ப்பா, யூ4ல இல்ல, யூப்பூர். அடுத்து ரயில்வே துறை. சமீபத்தில் வந்து அகலப்பாதை இந்த ரயில்வே கேட் வந்து ஆளில்லா கேட் இல்லாம டிஜிட்டல் முறையில ரயில்வே கிட்ட அமைக்கிறதுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. நம்ம ரயில்வே சம்பந்தமாக வந்து அகலப்பாதையாகவும் மற்றும் டிஜிட்டல் முறையில வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை கடக்கணுன்ற பட்சத்துல கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில 2019 இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் 2019 கொண்டு வரப்பட்டு 2023 டிசம்பர் மாசம் முடிய இந்த திட்டம் நிறைவேறப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. 2023 டிசம்பர் மாசம். இதுல எப்படி கேள்வி வர்றாங்க அப்படின்னா, அகலப்பாதை வந்து முடியப்படும் இலக்குடைய வருஷம் என்னன்னு கேட்டா 2023 டிசம்பர் மாசம். 2023 டிசம்பர் மாசம் இந்த ரயில்வே குறித்தான அகலப்பாதையிலையும் நிறைவடையும் காலங்கள் வந்து 2023 டிசம்பர் மாசம் தான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு திட்டமும் அதோட இலக்கு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் கண்டிப்பான முறையில் நமக்கு தெரிய வரும். அப்போ அதை சேர்ந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது இப்ப போன கிளாஸ்ல நம்ம வந்து இடஒதுக்கீட்டுல பார்க்கும்போது இந்த என்ன சொல்றது
300 சம்திங் 331 நினைக்கிறேன் நான் அந்த ஆர்டிகல் வந்து பார்க்கும்போது. அந்த ஆர்டிகல் 334 அடிப்படை இந்த எஸ்சிஎஸ்டி சமூகத்திலே சார்ந்த நபர்களுக்கு வந்து வருஷம் கால்ஃபர் பண்ணி ஆகணும், காலிப்படையினங்களை வருஷம் வந்து நிரப்பி ஆகணும் அப்படிங்கிற சட்டத்தை சொல்லுது. அதே மாதிரி அந்த காலிப்பணியிட இடத்துலையும் அந்த காலி பணியிடம் இடத்துலையும் கூட ஒரு இடஒதுக்கீடு, என்ன சொல்றது, பதவி உயர்வுல ஒரு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு பட்சத்துல ஒரு ஆர்டிகல் வந்து 338 கூட சொல்லிட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த வகையில ஒரு மாநில அரசு பணி உயர்வுல அரசு சமீபத்தில் எந்த மாநில அரசு பணி உயர்வுல இடஒதுக்கீடு கேன்சல் செய்யப்பட்ட முதல் மாநிலம்? எப்படி கேள்வி அப்படின்னா, அரசு பணி உயர்வுல இடஒதுக்கீடு கேன்சல் நீக்கம், அரசு பதவி உயர்வு பணி உயர்வுல இடஒதுக்கீடு நீக்கம் செய்த மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம். சமீபத்துல உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலத்தை வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அரசு பணி உயர்வுல இடஒதுக்கீடுக்கான தனிச்சலுகையும் அதற்கான பணி உயர்வும் நீக்கம் செய்யப்பட்டது அம்மாநில அரசு உத்தரகாண்ட். சரியா? தெளிவாச்சா? எழுதியாச்சு சார். சரி, அப்ப ரீசெண்டா டிஆர்டிஓ அப்படிங்கிற அமைப்பு ஒரு வெடிபொருளை தூரத்துல இருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சாதனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாதனத்தோட பேர் என்னங்க? டிஆர்டிஓ ஏவுகணை தயாரிக்கும் ஒரு அமைப்பாக விளங்கியுள்ளது. டிஆர்டிஓ 1948 கூட தோற்றுவிக்கப்பட்டதும் கூட சொல்லியிருப்பேன். டிஆர்டிஓ அப்படிங்கிற அமைப்பு செய்டர் எக்ஸ், அந்த சாதனத்தோட பேரு செய்டர் எக்ஸ். இந்த செய்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாதனத்தை எந்த அமைப்பு கண்டுபிடிச்சதுன்னா டிஆர்டிஓ அப்படிங்கிற அமைப்பு தான் கண்டுபிடிச்சது. இந்த சாதனத்துடைய நோக்கம் என்ன? இந்த சாதனத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 1.75, அதாவது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வெடிபொருள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சாதனத்தை கண்டுபிடிச்ச அமைப்பு டிஆர்டிஓ. அந்த சாதனத்துடைய பேர் தான் செய்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாதனத்துடைய பேர் தான் செய்டர் எக்ஸ். சரிங்களா? வெடிபொருளை முன்னாடியே கண்டுபிடிக்கிறது, எங்க இருக்கிறத துல்லியமா கண்டுபிடிக்கிறோன்னே, தூரத்துல இருந்தாலும் துல்லியமா கண்டுபிடிக்கிற ஒரு சாதனத்துடைய பேர் தான் செய்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாதனம். புரியுதுங்களா சொல்றதெல்லாம்? புரியுது சார். சரிப்பா. இப்ப நான் சொன்னதுல இருந்து எதுவும் சந்தேகம் இருக்குங்களாப்பா? இதுல எதுவும் புரியலையா? சார் இந்த ரயில்வே பாதை சொன்னீங்கல்ல, அது மட்டும் ஆமாங்க. இந்த ரயில்வே பாதை வந்து அந்த ட்ராக்ல இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு ட்ராக்கும் ஒவ்வொரு கிராமத்துல வந்து ஆள் இல்லா ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராக் எல்லா ட்ராக்லயும் வந்து ஆள் இருப்பாங்கன்னா தெரியாது, ஆனா ட்ராக் இருக்க ஆள் இருக்க மாட்டாங்க, ரயில்வே ஊழியர் இருக்க மாட்டாங்க. அப்படி நிறைய கேட் இருக்குது. அதனால் மின்மயானமாக அந்த கேட்டை வந்து யாருனாச்சும் வந்தாங்கன்னா ட்ரெயின் வராதுக்கு முன்னாடியே அந்த கேட்டை தானா அடைச்சிடும். ட்ரெயின் போன அந்த ஒரு செகண்ட்ல தானா வெளியே அந்த கேட்டு அதான் திறந்துடும். அந்த மின்மயானம் ஒரு டிஜிட்டல் முறையில கேட்டு வைக்கிறதுக்கான கால அவகாசம் 2023 டிசம்பர் முடிய அதான் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்தின் மூலமாக. இப்ப 2019 ஸ்டார்ட் பண்ணி 2023 அந்த செயல் திட்டங்கள் இந்தியா முழுவதும் அது நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஒவ்வொரு அகல ரயில் பாதையா இருந்தாலும் சரி, குறுகிய ரயில் பாதையா இருந்தாலும் சரி, டிஜிட்டல் முறையில அந்த ரயில்வே கேட்டு இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அது எந்த வருஷ இலக்கு, அது எந்த வருஷத்துக்குள்ள அது செயல்பாட்டுக்கு வரும்னா 2023 டிசம்பருக்குள்ள. சார் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் வந்து தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில இன்னொரு எங்கேயும் சார் திருநெல்வேலிப்பா. திருநெல்வேலி அங்கதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ் தெற்குல இருந்து கொண்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன், கன்னியாகுமரி அந்த லைன்ல இருந்து கொண்டு வர்றாங்க. சார் மாநிலம் முழுவதும் அதோட இலக்கு வந்து 2022 அக்டோபர் 22 தானே சார்? அக்டோபர் 2 நான் சொன்னேன், 22 இல்லையே, அக்டோபர் 2பா. 2ஆ? 2.
எழுதியாச்சா? சரிப்பா, இந்த டெஸ்ட் போட்டீங்களா, எத்தனை மார்க் வருது? எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்க? எது புரியாம இருக்க டெஸ்ட் போடுறதுல போட்டீங்களா இல்லையா? இல்ல நான் தான் அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அதை சும்மா பார்க்காம இருக்கீங்களா? சார் 186 கொஸ்டின் தான் சார் போட்டிருக்கீங்க. ஆமாப்பா, அது கொஞ்சம் நீங்க அது சொல்லவே இல்லை. நீங்க பாருங்க, நானும் பார்க்கவே இல்லை. நீங்களும் ஒண்ணுமே சொல்லலையா? நானும் என்னங்கிறத விட்டுட்டு நானும் பார்க்கவே இல்லை. நான் இந்த கொஸ்டின் அனுப்பிச்சு விடுறேன்ப்பா. எத்தனை கொஸ்டின் இருக்குப்பா அதுக்கு? ஆன்சர் 200க்கு இருக்கு சார். கொஸ்டின் 186 தான் போட்டிருக்கீங்க. சரிப்பா, அது 14 நான் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க எத்தனை மார்க்குன்னு கேட்கிறேன். நீங்க எத்தனை மார்க்குப்பா? இன்னும் கரெக்ட் பண்ணி பார்க்கல சார். கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் சார். எத்தனை நாளப்பா? கொஞ்சம் பாருங்க. சரி, ஒரு 2 கொஸ்டின் மட்டும் எழுதிக்கிங்க. கொஞ்சம் கோச்சுக்காம நான் சொல்றது எதுவும் கோச்சுக்காதீங்க. படிக்கிறதுக்கு தான் அனுப்புறேன். தயவு செய்து படிக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க. ஃப்ரீயா தானே கிளாஸ் எடுக்கிற பட்சத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணாம அதுக்கு உண்டான அர்த்தங்கள் கிடைக்காம அதை தேடி போனாலும் அதோடைய டக்குன்னு அதை பிடிச்சி நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். சொல்றதுனால நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் உட்காந்து யோசிச்சு ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறதா என்னுடைய ஒரு விஷயம். சரி, ஓகே. அடுத்து ஒரு 2 விஷயம் எழுதிக்கிங்க. அதாவது உலக பாரம்பரிய பட்டியல்ல இந்திய சார்பாக 2 இடம் பரிந்துரை செய்யப்பட்டது. உலக பாரம்பரியல சேர்க்கிறதுக்கு ஒரு 2 இடம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அந்த 2 இடம் என்னென்ன அப்படிங்கிற பட்சத்துல எழுதிக்கங்க. உலக பாரம்பரிய பட்டியல இடம்பெற்றுள்ள, அதாவது இந்திய சார்பாக பரிந்துரை செய்யப்பட்ட உலக பாரம்பரிய பட்டியல சேர்க்கப்பட உள்ள பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு 2 இடங்கள். அதாவது தோல்வீரா அப்படிங்கிற ஒரு இடமும் டெக்கான் அப்படிங்கிற ஒரு இடமும் 2 இடத்த உலக பாரம்பரிய பட்டியல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சார்பாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலக பாரம்பரிய பட்டியலுக்கு இந்திய சார்பாக 2 இடம் பரிந்துரைக்கிறதுக்கு எந்த இடத்த பரிந்துரைக்கனா, தோல்வீரா அப்படிங்கிற ஒரு இடமும் டெக்கான் அப்படிங்கிற ஒரு இடமும். அந்த தோல்வீரா அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கராப்பா நாகரிகத்துடைய அச்சாணியா அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. கராப்பா நாகரிகத்துடைய அச்சாணியா அங்கதான் இருக்காங்க. அப்ப அந்த இடத்த ஒரு பாரம்பரிய பட்டியல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி இன்னொரு இடம் டெக்கான் அப்படிங்கிறவர் பார்க்கும்போது, அந்த டெக்கானுங்கிறது சுல்தான் நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அந்த டெக்கான் அப்படிங்கிற இடம் சுல்தானுடைய நினைவு சின்னம். சுல்தான் ஆட்சி அமைச்சது எல்லாமே அந்த ஒரு டெக்கான் அப்படிங்கிற இடத்துலதான் ஆட்சி அமைச்சு எல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப அந்த ஒரு இடத்த ஒரு பாரம்பரிய சின்ன பட்டியல்ல இந்த இடத்த 2 இடத்த சேர்க்கப்படும் இந்திய சார்பாக பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரிங்களா? சரியாப்பா? சரிங்க சார். நான் பேசினா சரிங்க வாங்க அப்படின்னா சொல்லணும். அப்பதான் நான் பேசுறதுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? நான் அடிக்கடி கூட சொல்லியிருக்கேன்ல, நீங்க வீட்டுல உங்க அம்மாட்ட உங்க அப்பாட்ட யாருன்னா திரும்பி பேசும்போது என்ன பேசுறீங்க, உண்மைனா அவங்க இருந்தாங்கன்னா என்ன சொல்லுது, நான் பேசுறேன் கோவம் பாத்தீங்களா, அது மாதிரிதான். சரிங்களா? அப்ப நான் பேசுறத புரியுது, தெரியுது எதனாச்சும் ஒண்ணு சொன்னாதான் நாங்கிற பேசுறதுக்கான அர்த்தங்கள் இருக்கும். சரிங்க சார். அடுத்து எழுதிக்கீங்க. அதாவது சுபோஜி மா அபியான் திட்டம். இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த திட்டத்தை, அதாவது சுபோஜ் மா அபியான் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தை இப்ப இருக்கிற மக்களவையின் சபாநாயகர் யாருங்க? ஓம் பிர்லா. அவருடைய தொகுதி எதுங்க? கோட்டா. வெரி குட். கோட்டா அது எங்க இருக்கு? ராஜஸ்தான். இந்த திட்டத்தை அம்மாநிலத்துல கோட்டா அப்படிங்கிற ஒரு தொகுதியில அமல்படுத்தினார்.
மார்ச் மாசம் 12ஆம் தேதி அமல்படுத்தினார் இந்த என்ன சொல்றது சுவோச் அப்படிமா அபியான் திட்டத்தை. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன, இந்த திட்டத்தின் எதன் அடிப்படையில செயல்படுது, இந்த திட்டத்துடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கும் ஒரு நோக்கத்தின் பேர்ல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாதவள இந்த திட்டத்தின் மூலமாக ஊட்டச்சத்தை வந்து வெளிப்படுத்தும் விதமாக, இப்ப இது போன கிளாஸ் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன் நினைக்கிறேன், இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் இருக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு 2020 கணக்கின்படி ஊட்டச்சத்து குறைபாடுல 38% இருந்து அது 47% 38% குறையப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு நாடுகளை பட்டியல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடமா இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு நாடுகளை பட்டியல இந்த என்ன சொல்றது நலிந்த நாடுகள் பட்டியலையும் ஊட்டச்சத்து குறைபாடு நாடுகள் பற்றி இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடமா இருக்குது. அப்ப அதிகப்படியான பெண்களுக்கு என்ன குழந்தைகள் பிறக்கிறதா இருந்தாலும் சரி, ஊனமா பிறக்கிறதா இருந்தா இந்த வகையிலையும் இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. சரிங்களா? அந்த விதத்தை வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு இந்தியா உருவெடுக்கும் என்ற ஒரு நோக்கத்துல ராஜஸ்தான் கோட்டா அப்படிங்கிற தொகுதியில இவர் தான் தொடங்கி வைத்திருக்காரு. யாரு? மக்களவை சபாநாயகர் யாரு இப்ப இருக்க ஓம் பிர்லா அப்படிங்கிற ஒரு நபர் தான் ராஜஸ்தான் மாநிலத்துல கோட்டா அப்படிங்கிற அந்த அவருக்கே அவர் வின் பண்ண அந்த ஏரியாவில இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் தெருவோரம் மூலமா சுத்தி திரிய அந்த கால்நடைகளை பராமரிக்கும் நபர்களுக்கு 900 ரூபாய் வழங்கிய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேஷ். மாசம் கவர்மெண்ட் சுற்றும் கால்நடைகளுக்கு வந்து எடுத்து தத்தெடுத்து அந்த கால்நடைகளை தத்தெடுத்து பயன்படி எப்படி நம்ம இந்த ஒவ்வொரு எம்பி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தினுடைய அடிப்படை வசதி தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக அந்த தொகுதி இடஒதுக்கீட்டுல இருந்து பணத்தை கொடுத்து அந்த ஒரு தொகுதியை வந்து தத்தெடுக்கிறாங்க. அது மாதிரி இந்த தெருவோரத்துல இருக்கிற ஒரு கால்நடையில தத்தெடுத்து அதை பராமரித்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு விளக்கம் அளிச்சுன்னா மாசம் 900 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு கொண்டு வந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம். இது எல்லாமே ரீசெண்டா வந்ததுதான். இது எல்லாமே வந்து மார்ச் மாசத்துடைய நடப்பு நிகழ்வுகள். இப்ப மார்ச் மாசம் நம்ம முடிச்சாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போது வந்து பாலிட்டி. சரியா? இப்ப நான் பேசுறது எது புரியாம சரிங்க சார். இப்ப நான் பேசுறது எது புரியாம இருக்குதா? ஃபைனலா வந்து ஒரு பயிற்சி நடந்திருக்கு இந்தியாவுக்கு பிரான்ஸ் நாடுக்கு ஒரு பயிற்சி நடந்தது. லாஸ்ட் அந்த லாக்டவுன் பீரியட்லயும் லாஸ்டா பயிற்சி நடந்தது. ஒரே பயிற்சி தான். இந்தியா வந்து பிரான்ஸ் இரு நாடுகளை விட ஒரு பயிற்சி ஒரு தீவுல நடந்தது. ரீயூனியன் தீவு அப்படிங்கிற ஒரு தீவுல நடந்தது. இது ஒரு கடற்படை பயிற்சி. எந்த இரு நாடுகள் இடைப்பட்ட ஒரு கடற்படை பயிற்சினா இந்தியா டு பிரான்ஸ் இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு கடற்படை பயிற்சி ஒரு தீவுல நடந்தது. அத்தீவின் பெயர் பார்த்தீங்கன்னா ரீயூனியன் அப்படின்னு ஒரு தீவு. இது ஒரு கடற்படை பயிற்சி. லாஸ்டா லாக்டவுன் முன்னாடி இது ஒரு பயிற்சி நடந்தது. அதையும் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நடப்பு நிகழ்வு வந்து இந்த வகையில பார்க்கும்போது ஃபைனலா வந்து இவ்வளவுதான். சரிங்களா? இது வந்து எடிட் பண்ணி ஃபைனலா தான் கொடுத்துருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இதுல வேற சந்தேகம் தான் நீங்க கேட்கலாம். இதுல வேற சந்தேகம் இருந்தா நீங்க தயவு செய்து கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கப்பா. குட் ஆஃப்டர்நூன்ப்பா. கிரீஸ் நாட்டின் ஃபர்ஸ்ட் பெண் அதிபர் கேத்ரினா. இது ஒரு நடிகை பேர். கேத்ரினா அது மாதிரி எல்லாம் சொல்லிடாதீங்க. கேத்ரினா கெல்லரோ பஃப்ளு. பேரை பாத்தீங்கன்னா பஃப்ளு. கேத்ரினான்னு கூட யோசிச்சுக்கலாம், இல்லைன்னா பஃப்ளு கூட யோசிச்சுக்கலாம். நன்றி. நெக்ஸ்ட். சரி, ஓகே. நம்ம மார்ச் மாசத்துல நடப்பு முடிச்சாச்சு. அடுத்து ஏப்ரல் மே இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நடப்பு நிகழ்வு. சரிங்களா? அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். இல்ல அப்படின்னா அந்த நடப்பு நிகழ்வு கூட ஒரு ஸ்லேட்ல நான் வந்து என்ன சொல்ற டைப் பண்ணி உங்களுக்கு நான் பிடிஎஃப் மூலமாக கூட அனுப்பிச்சு விட்டு நம்ம எக்கனாமிக்ஸுக்கு அந்த
ப்ளஸ் பாலிட்டி நான் முடிச்சிடலாம். சரியா? இது முடிச்சுட்டு அடுத்து நீங்க கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு அடுத்து என்ன சொல்றது, என்னைய பொறுத்தளவு கிட்டத்தட்ட எக்ஸாம் வர முன்னாடி ஒரு 200 கொஸ்டின் ஆச்சு, 200 டெஸ்ட் ஆச்சு வச்சு ஆகணும் அப்படிங்கறத என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள். அப்படி நீ டெஸ்ட் வச்சாதான் எங்க நீ தவறு செய்யறங்கிறது கண்டுபிடிக்கணும். தவறு செய்யறதை நீ என்னைக்கு கண்டுபிடிக்கிறது அப்பதான் அந்த தவறை திருத்தினா மட்டும்தான் அடுத்த ஒரு லெவலுக்கு நீ போக முடியும். அந்த தவறை திருத்தாமே இருந்துட்டேன்னா அதே ஸ்டேஜ்ல அதே இடத்துலதான் நீ உட்காந்துருப்ப, ஆனா படிச்சுட்டே தான் இருப்ப, பேருக்கு படிப்ப, அவ்வளவுதான். இதுதான் வருஷம் நடந்துகிட்டு இருக்குமே தவிர தவறுகளை என்னைக்கு நீ திருத்துறியோ நீ திருத்தினா மட்டும்தான் வந்து நான் திருத்த முடியாது. அப்ப அதை நீ கொஞ்சம் மாத்திக்கிட்டே அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நீ போயிடலாம். அதுக்கு நீ கொஞ்சம் தயாரா இருந்தா போதும். சரிங்களா? சரி, வேற யாரும் டெஸ்ட் வச்சு எத்தனை மார்க் வந்துச்சு எது சொல்ல முடியுமா? டெஸ்ட் எழுதி இத்தனை மார்க் வந்ததுங்க, இல்ல நான் டெஸ்ட் அட்டன் பண்ணவே இல்லைங்க. தமிழ் சார், மேத்ஸ் சார் எல்லாரும் டெஸ்ட் வச்சாங்க சார். சரி, இப்ப என்ன சொல்ல வர்றேன்? சரிப்பா, என்னாச்சுப்பா? சொல்லுப்பா. எழுதணுங்க சார். சரி, நான் கேட்கறது உங்களுக்கு புரியலையாப்பா? எழுதுனா நான் டெஸ்ட் நான் போடவே இல்லையா? எழுதிதான் வச்சிருக்கீங்க, நான் தனியா டெஸ்ட் எல்லாம் போடலையா? இன்னும் டெஸ்ட் எழுதல சார், எழுதிட்டு மார்க் சென்ட் பண்றேன் சார். எப்பா நீலா, சார் நான் பேசுறதா கேக்குதா தாயே? கேக்குது சார். அப்ப நான் பேசுறதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணா மட்டும் தான் நான் பேசுறதுக்கு நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதை இருக்கேன். எஸ் சார். பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க சார் மோட்ல போட்டு போயிட்டீங்க. அப்ப நீங்க எழுதுனீங்க, டெஸ்ட் போடல? இல்லைங்க சார். வேற யாரும் போடல? யாருமே போடலையா? இங்க இருக்கிற லைன்ல இருக்க யாருமே போடலையாப்பா? சார் டெஸ்ட் எழுதிட்டோம் சார், மார்க் மட்டும் பார்த்து சொல்றேன் சார். மார்க் பாக்குறதுக்கு ஒரு நாள் ஆகுமா? இன்னைக்கு பார்த்து சொல்றேன் சார். கொஞ்சம் பாருங்க, ரொம்ப டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. காலங்களை வேஸ்ட் பண்ணா உங்களோட லைஃப் தான் போகும். சரிங்களா? தயவு செய்து இந்த நீங்க என்ன சொல்றது நோட்டிபிகேஷன் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிலே கிளிக் பண்ணாதீங்க. தனியா அந்த வெப்சைட் பார்த்துட்டு உனக்கு எலிஜிபிளா இருந்துச்சுன்னா தனியா ஒன்று நீ கூகுள்ல போய் சர்ச் பண்ணி நீ அதை எலிஜிபிள் இருந்தனே அப்ளை பண்ணிக்க. அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுக்கான பாருங்க. போன வாரம் எக்ஸாம் நடந்தது, உணவு எக்ஸாம் நடக்கலன்னு பார்க்காதீங்க. என்னங்க டிகிரி கேட்டிருக்காங்களா சார்? நாங்க எப்படி சார் அப்ளை பண்றது? டிகிரி வந்து ஃபைனலா வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, 5th செமஸ்டர். ஆமா சார். அந்த சர்டிபிகேட் நம்பர் வச்சு நீங்க போடலாம் சார். ஏற்கனவே எஸ்எஸ்சி எக்ஸாம் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தோம் சார், அது மே ஜூன்ல எக்ஸாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க சார். அடுத்தது சார் மே ஜூன்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்போ வரும்னு கேட்குறீங்களா? அடுத்து எப்போ வரும்னு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். செப்டம்பர் மாதம் ஒரு எக்ஸாம் நடக்க போகுது இப்போ எஸ்எஸ்சிக்கு. செப்டம்பர்ல ஒரு எக்ஸாம் நடக்கும். இந்த மாதிரி வந்து டக்குன்னு இல்ல சார், இப்போ கொரோனா டைமா இருக்கனால எப்போ வைப்பாங்கன்னு கேக்குறேன். அப்பெல்லாம் இல்லப்பா, அப்பெல்லாம் நீங்க பாக்காதீங்க. எக்ஸாம் தான் பாத்தீங்கன்னா நீ கொரோனா டயத்துல கூட உணவு பாதுகாப்புத்துறைக்கு எக்ஸாம் நடந்திருக்கு. டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி இப்ப மறுபடியும் ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ண ஒரு பரிந்துரை பண்ணாலும் இப்ப டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி கண்டிப்பா எக்ஸாம் வைக்கணும், ஃபைனல் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க மத்திய அரசுக்கு. அப்ப எக்ஸாம் வைப்பாங்க. அப்ப எக்ஸாம் வைக்கும் போது இந்த துறைகளுக்கான எக்ஸாம் நடக்கும். இப்ப என்ன சொல்றது, உணவு பாதுகாப்புத்துறைக்கு எக்ஸாம் நடந்திருக்கு. போன வாரத்துல 3 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்துச்சு. சரிங்களா? 10 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் நடந்தது. அப்ப எக்ஸாம் வந்து வருதுலாம் பார்க்கல. இப்ப நம்ம வந்து இடையில கொடுக்குற டெஸ்ட்டையும் இப்ப நீங்க வந்து வில்லிங்கா இருக்கீங்க, ஒரு விதமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, ஒரு படிச்சு அடுத்தடுத்து டெஸ்ட் போடணும்னா நம்மளே வந்து ஒரு டெஸ்ட் போட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். அந்த டெஸ்ட் போடுறதுக்கு நீங்க கரெக்டா இருப்பீங்களான்னு தெரியல. இப்ப நான் டெஸ்ட் அனுப்பி எத்தனை நாள் கிடக்கு இன்னும் வந்து நீங்க எழுதல. ஒரு அசால்ட், அந்த ஒரு சின்சியாரிட்டி இன்னும் உங்களுக்கு வரல. அப்ப வந்து கால்ஃபர் பண்ணாதே படிக்க வேணா வந்து அது வர முடியாது. சரிங்களா? அப்ப அதை கொஞ்சம் மாத்த பாருங்க, அது யாரா இருந்தாலும்.
சரிங்களா? செப்டம்பர் மாசம் எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டிப்பான முறையில் வரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. எப்போ எக்ஸாம் வந்தாலும் நீ எழுதுறனா தகுதி உனக்கு இருக்கா அப்படிங்கிறத நீ கொஞ்சம் தான் உன்னுடைய தகுதி நீ உயர்த்த பார்க்கணும். நான் தான் அடிக்கடி சொல்ற மாதிரி உன்னுடைய திறமையே உனக்கு தான் தெரியும். அந்த திறமையிலேருந்து எப்படி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ்லேருந்து நீ முன்னாடி வர்றதுக்கு தான் பார்க்கணும். நான் தான் சொல்லிட்டேன், எது செஞ்சாலும் திருப்தியாக செய்ய, அவ்வளோதான். ஒரு பெட்டி கடை வச்சா கூட, ஒரு வடை சுட்டா கூட ஒன்னே அடிச்சுக்கு யாருமே இல்லை, அந்த அளவுக்கு நீ இருக்கணும். அதில் நீ சிறப்பாக செஞ்சாவே போதும். ஓ வடை மாதிரி யாரும் சுடக்கூடாது, ஓ பஜ்ஜி மாதிரி யாரும் சுடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி எக்ஸாம் இருக்கு. அப்புறம் என்னை படிச்சுட்டு என்னை வடை சொல்றியா, அதுல தான் நிறைய சம்பளம். சரியா? அந்த மாதிரி சொல்றது காரணம். சரிங்களா? அது மாதிரி படிங்க, நல்ல ஒரு நிலைமைக்கு வாங்க. நிறைய அந்த காலகட்டத்தில் நிறைய ஆன்லைன் கிளாஸும் நிறைய வந்து டீம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதுல போய் உன்னுடைய லைஃப் உன்னுடைய தாட்டும் உங்களுடைய தாக்கத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணி உங்களுடைய லைஃபை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரே நோக்கத்தில் ஒரே கண்ணோட்டத்தில் போவாங்க, ஒரே லைனில் போவாங்க. தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ ஒரே லைனில் போனால் தான் நீ எப்போ தவறு செய்யறது, எங்கே தவறு செய்கிற அப்படிங்கிறத நீ திருத்த முடியும், உன்னை நீ மாற்றிக்க முடியும். பல விதத்தில் நீ பல யூடியூப் டெலகிராம் இந்த சரௌண்டிங்கில் நீ போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ என்ன சொல்கிறது, லாக்டவுன் பீரியடில் சும்மா இருக்கிறதான சில நோண்டி எதனா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் செட்டிலோடு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ வருஷம் தான் போகும். அப்போ எக்ஸாம் வந்துடும். அப்புறம் அது படிக்கிற இது படிக்கிறேன்னு சொல்லிட்டு மைண்டு டைவெர்ட் ஆகும். ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு அது சொல்லுவோம், இது எதனா சொல்லிட்டு இருப்போம். அதை போய் பார்ப்பேன். எக்ஸாம் முடிஞ்சிடும். நான் அது போட்டேன் இது போட்டேன், எனக்கு இது பறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் புலம்புறதை விட இப்போயே உன்னுடைய திறமையும் உன்னுடைய தாக்கமும் இப்போயே தனியாக எழுதி வச்சுட்டு இதன்படி தான் நான் நடக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு டக்குன்னு அதன்படி நடந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல நம்பி உட்காந்துக்கிட்டு ஒரு அதிகாரத்தின் கீழே உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம். சரிங்களா? சரிங்களா? சரி, வேற சந்தேகம் இருக்குதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்ட்டியை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வேணாம், பார்ட்டியை பார்த்துடலாம். இப்போ கிளாஸ் ஓவர். வேற சந்தேகம் தான் கண்டிப்பாக நம்ம தயவு செய்து சொல்லலாம். அந்த எக்ஸாமு இது நான் சொல்லிடுறேன். என்ன சொல்றது, அந்த ஒரு 86க்கு அப்புறம் கொஸ்டின் வரலைங்கிறத சொல்றீங்க. இப்போதான் கண்டிப்பான முறையில் இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வேற கொஸ்டின் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் எது சொன்னீங்கன்னு எதனாச்சும் ஒரு டெஸ்ட் வைங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அதுக்கான அடுத்த பயிற்சி அடுத்த முயற்சி நான் எடுப்பேன். சரிங்களா? ஓகே சார். வேற சந்தேகம் இருக்குதா? இப்போ இதில் வேற படிப்பு சம்பந்தமான சந்தேகம் இருக்குதா? தயவு செய்து கேட்கலாம். இல்லையா? இல்லை சார். ஓகே, நன்றிப்பா. கிளாஸ் ஓவர். தேங்க்யூ சார். நன்றிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிப்பா.